பெரிய ராட்சசி இருந்தா அந்த ராட்சசி வந்து சாச்சி அம்மா அந்த சாச்சி பண்ண என்ன பண்ணுவா என்ன பொருள் வேணாலும் கேட்டுட்டே இருப்பாங்க கேட்கும் போது அழகியாடு பண்ண அந்த பெரிய ராட்சசி குட்டி ராட்சசிலாம் நல்லாவே இருக்க மாட்டா அந்த பெரிய ராட்சசியில நல்லா குட்டியாக இருப்பாள் இந்த சின்ன ராட்சசி வந்து அது வேணும் இது வேணும் இது கேட்டுட்டே இருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக சமையல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூடயே பார்த்தீங்கன்னா லஞ்சும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் குக்கிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக காமிக்கல, சும்மா அப்படியே குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் பண்ணவே கட் பண்ணிகிட்ருக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், இந்த சௌச்சோ வந்து கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். சமையல் வேலை எல்லாமே சூப்பராக ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வாஷிங்க்கு துணியெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதை வந்து போட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலையை பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து துணியெல்லாம் வாஷிங் போடுறது பார்த்திங்கன்னா 2 மிஷின் கலவா துணி சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா அது எந்த நாளாக இருந்தாலும் துவைச்சி போட்டுருவேன். இந்த நாள் இந்த டைம் இன்றைக்கி தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இது வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணதே இல்லை. இன்றைக்கி வந்து பெட் கவர் அழுக்காக இருக்குது அப்படின்னு என் மைண்டில் வந்து தோணுச்சுன்னா அன்றைக்கே பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து வந்து துவைச்சி போட்டுருவேன். ஃபஸ்ட் டைம் மிஷினில் போடும்போது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட், இந்த இது மட்டும்தான் போட்டு துவைப்பேன். செகண்ட் ரவுண்ட் வந்து மீதி இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்ருவேன். மிஷின் வந்து ஓடிட்டுருக்க டைமுக்குள்ளே இங்கே இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வந்து கழுவி அதாவது பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து முடிஞ்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுது. ஸோ நீ வந்து டின்னருக்கு என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதியம் க்ளீன் பண்ணி வச்ச அந்த ஸ்டாண்ட் வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நைட் வந்து டின்னருக்கு பூரி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து எடுத்துகிட்ருக்கேன். பூரி வந்து நம்ம என்ன தான் கரெக்டாக மாவு வந்து சூப்பராக பிசைஞ்சாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வந்து நிற்காது. ஸோ எல்லாருக்குமே இல்லை, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். உங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு அதை வந்து அழகாக பரத்தி அதை எண்ணெயில் போட்டு எடுத்தாலுமே உப்பலாக வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் சுடுற அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு இல்லாட்டியும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். இதை விட நான் நல்லா சுடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து எனக்கும் சொல்லுங்கள். ஸோ நான் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட நல்லா கடையில் மாதிரியே நல்ல உப்பலான பூரி வர்றதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து நம்ம கோதுமை மாவு அளக்குறோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா மைதா மாவு அதே அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1/2 கப் வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி, பூரி இது ரெண்டில் எதுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சாலுமே மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு பிசையும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு வந்து மாவு பிசையும்போது லைட்டாக வந்து லூஸாக பிசைஞ்சுக்கலாம். அதே இது நம்ம பூரிக்கு பிசையும்போது நல்லா டைட்டாக வந்து மாவு இருக்கணும். பூரிக்கு நல்லா டைட்டாக மாவு பிசையும் போது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பூரி வந்து நல்லா உப்பலாகவே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பிசைஞ்ச மாவு வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் விட்டுறலாம், ஒரு மூடி போட்டுட்டு. தென் இந்த மாதிரி கை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு எல்லாமே சூப்பராக வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்து நான் வந்து பூரி போட்டு எடுத்துக்க போகிறேன். குட்டீஸ்க்கு எப்போயுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுக்கும்போது நல்லா விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க.
இந்த பூரி வந்து என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவனுக்கு வந்து சாப்பிட கொடுத்துடலாம். ஆதில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. இனி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து சூடாக வந்து போட்டு கொடுத்துக்கலான்னு விட்டுட்டா. இந்த பூரி ரெசிபிக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கான். குழம்பு வந்து தாளித்து விசில் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட் பூரியும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பூரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து குழம்பு வந்து விசில் வந்தனா எடுத்து வந்து சாப்பிட்றது தான். குழம்புமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டா. ஜெசிக்குட்டிக்குமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அதை விட குட்டியாக பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து போட்டு கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. என்னோடய டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.